வெல்கம் டு தங்கிலீஷ் டு இங்கிலீஷ் சேனல். இன்றைக்கி நம்ம கேன் யூ, குட் யூ இந்த ரெண்டு ஃப்ரேஸ் தான் பார்க்க போகிறோம். என்ன சார் கேன் யூ, குட் யூ ரெண்டுக்கும் உள்ள டிஃப்ரென்ஸ் என்ன சார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கேன் யூன்னு சொன்னாக்கா இயலக்கூடிய தன்மை. கேன் யூ உன்னால் இயலுமா, இயலக்கூடிய தன்மைன்னு சொன்னோம் இல்லையா, அதான் கேன். இன்றதாக இருக்குமா அப்படின்னா குட்டு போட்டுருங்க. அதாவது கேனோட கிராமர் படி பார்த்தோம்னு சொன்னால் கேனோட பாஸ்ட் ஈக்குவலண்ட் வேர்டு வந்து குட், COULD. இப்போ ஸ்போக்கனில் நம்ம பார்க்கும்போது கேன்னா இயலுமான்னு வச்சுக்குவோம், குட்டுனா இயன்றதாக இருக்குமான்னு வச்சுக்குவோம். இந்த ரெண்டு வார்த்தையும் நல்லா மனசில் பதிய வச்சுங்க. உங்களுக்கு கேனும் குட்டும் மிஸ்டேக் வரத்துக்கு சான்ஸே இருக்காது. கேனுனா இயலுமா, குட்டுனாக்கா இயன்றதாக இருக்குமா. ரெண்டுமே வந்து ஆக்சிலரி வெர்பு தான் இல்லையா, நம்ம ஏற்கனவே பார்த்துருக்கோம் முன்னாடி எபிசோட்ல எல்லாம். கேன்னா இயலும். அதுக்கு ஒரு எக்ஸாம்பிள் பாருங்கள். கேன் யூ லிஃப்ட் திஸ் பாக்ஸ் ஃபார் மீ. கேன் யூ லிஃப்ட் திஸ் பாக்ஸ் ஃபார் மீ. இந்த பெட்டி ரொம்ப கனமாக இருக்குது, எனக்காக கொஞ்சம் இது நீ தூக்கிட்டு வரியா, தூக்கி கொடுக்குறியா. கேன் யூ லிஃப்ட் திஸ் பாக்ஸ். லிஃப்ட்னா தூக்குதல், திஸ் பாக்ஸ் இந்த பெட்டியை, ஃபார் மீ எனக்காக தூக்கி கொடு அல்லது எடுத்து வை அப்படிங்கிறதுக்கு கேன் யூ. இதையே கேன் யூக்கு பதிலாக நம்ம என்ன செய்கிறோம், குட்டு போட்டு பாருங்கள். குட் யூ லிஃப்ட் திஸ் பாக்ஸ் ஃபார் மீ. இயலுமான்னு முதல்ல கேட்டோம், இப்போ இயன்றதாக இருக்குமா, உன்னால் முடியுமாப்பா. அப்போ இந்த இடத்துல ஆட்டோமேட்டிக்காக என்ன வந்துடுதுன்னா ரெக்வஸ்ட் வந்துடுது. ரெக்வசிஷன் என்ன, பணிவாக கேட்பது. அப்போ கேனுக்கு பதிலாக குட்டு போட்டிங்கன்னா கொஞ்சம் பணிவு அந்த இடத்துல வந்துடுது ஆட்டோமேட்டிக்காக. ஒரு ட்ரெயினில் போகிறீங்க, ஏசி கோச்சில் ஒரு கம்பார்ட்மெண்ட்டில் போகும்போது ரொம்ப சல்ட்ரியாக இருக்குது, ரொம்ப வெயிலாக இருக்குன்னு வச்சுக்குவோம். கேன் யூ ஓப்பன் த விண்டோ, கேன் யூ ஓப்பன் த விண்டோ. அதுக்கும் குட் யூ ப்ளீஸ் ஓப்பன் த விண்டோ ரெண்டுக்கும் எவ்வளோ வித்தியாசம் இருக்குது பாருங்கள். குட் யூ ஓப்பன் த விண்டோனாக்கா உன்னால் இந்த விண்டோவை திறக்கக்கூடியதாக இருக்குமா, ரொம்ப பணிவோடு கேட்குறோம், ரிக்வஸ்ட் பண்ணி கேட்குறோம். கேன் யூனா இயலுமா, சாதாரணமாக கேட்குறது கேன் யூ. இதுதான் ரெண்டுக்கும் உள்ள டிஃப்ரென்ஸ். ஐ கேன் ஸ்விம் அக்ராஸ் த ரிவர். ஐ கேன் ஸ்விம் அக்ராஸ் த ரிவர். இந்த ஆற்றை என்னால் கடக்க இயலும், முடிந்ததாக இருக்கும். எபிலிட்டி டு கிராஸ் த ரிவர், அந்த எபிலிட்டி தான் கேன். ஐ கேன் ஸ்விம் அக்ராஸ் த ரிவர் அப்படின்னு சொல்கிறோம். என்னால் இந்த ஆற்றை கடக்க, நீந்தி கடக்க முடியும். ஐ குட் ஸ்விம் அக்ராஸ் த ரிவர்னு சொன்னீங்கன்னா மீனிங்கே இந்த இடத்துல மாறிடுது. ஐ குட் ஸ்விம் அக்ராஸ் அ ரிவர் வென் ஐ வாஸ் யங். அந்த மீனிங் வரும். இயன்றதாக இருந்தது, இந்த ரிவரை, இந்த ஆற்றை என்னால் கடக்க முடிந்ததாக இருந்தது. அப்போ வந்து இப்படி வரும். ஐ குட் ஸ்விம் அக்ராஸ் த ரிவர் வென் ஐ வாஸ் யங். ஐ குட் ஸ்டடி அ லாட் ஆஃப் புக்ஸ் வென் ஐ வாஸ் டூயிங் மை காலேஜ் இயர். நான் காலேஜில் படிக்கும்போது நிறைய புத்தகம் என்னால் படிக்க முடிந்ததாக இருந்தது. அப்படின்னு என்ன அர்த்தம், இப்போ என்னால் இயலவில்லை, முடியவில்லை அப்படிங்கிற அர்த்தம் இருக்குது. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ வந்து இதோட நெகட்டிவ் பார்த்தோம்னு சொன்னால், கேனோட நெகட்டிவ் ஃபார்ம் என்னன்னு பார்த்தீங்கன்னா காண்ட், கெனாட், காண்ட்னு சொல்கிறோம். அதே மாதிரி குட்டோட நெகட்டிவ் பார்த்தீங்கன்னா குடின்ட், குட் நாட். இது வந்து ஷார்ட்டாக வந்து குடின்ட்னு சொல்கிறோம். இதுக்கு ரெண்டு எக்ஸாம்பிள் பார்த்தா உங்களுக்கு கிளியர் ஆகும். சாரி ஃப்ரெண்ட்ஸ், ஐ கான்ட் கெட் த டிக்கெட்ஸ். சினிமா தியேட்டரில் இந்த டிக்கெட் புக் பண்ணுறதுக்கு நேரில் போகிறீங்க, ஆன்லைனில் பண்ணல, நேரில் போய் டிக்கெட் இல்லை, நேரில் தான் போய் வாங்கணும் அப்படின்னாக்கா நீங்கள் போய் வாங்க போகிறீங்க. சாரி ஃப்ரெண்ட்ஸ், ஐ கான்ட் பை த டிக்கெட்ஸ். என்னால் இயலவில்லை, த எபிலிட்டி டு பை த டிக்கெட்ஸ். ஐ எம் நாட் ஏபிள் டு கெட் த டிக்கெட்ஸ், பை த டிக்கெட்ஸ் அப்படிங்கிற மீனிங் வருது. இப்போ ஐ குடின்ட் பை த டிக்கெட்ஸ்னால் என்னால் இயன்றதாக இருக்கவில்லை. இதுதான் வித்தியாசம். இயலவில்லை, இயன்றதாக இருக்கவில்லை. அப்படியே நெகட்டிவ் கேனு குட்டு, காண்ட்டு குடின்ட். இன்னொரு எக்ஸாம்பிள் பாருங்கள். காண்ட் யூ ஸ்டே அட் ஹோம். உன்னால் வீட்லேயே தங்கியிருக்க இயலவில்லையா, முடியவில்லையா. உன்னால் முடியலையா, வீட்லேயே இருக்க முடியலையா, வீட்டுக்குள்ளேயே இருக்க முடியவில்லையா. காண்ட் யூ ஸ்டே அட் ஹோம். இப்போ இதே எப்படி சொல்கிறீங்கன்னு வச்சுங்க, couldn't you stay at home. உன்னால் வீட்டில் ஒழுங்காக இருக்க முடியலையான்ற அர்த்தம் வருது. அப்போ சுச்சுவேஷனுக்கு தகுந்த மாதிரி மீனிங் எப்படிலாம் மாறுது பாருங்கள். couldn't you stay at home, உன்னால் இருக்க முடியலையாப்பா, வெளியில் வர அப்படின்ற அர்த்தம் அதில் வந்துடும் couldn't போட்டிங்கன்னா.
அப்போ கேனுக்கும் குட்டும் டிஃப்ரென்ஷியேஷன் நல்லா நமக்கு தெரிஞ்சு வச்சுருக்கணும். கேன்னா இயலும், இதை நல்லா மனப்பாடம் பண்ணிங்க. கேன்னா இயலக்கூடியது, எபிலிட்டி, இயலுமான கேன், ரைட்டா. குட்டுனாக்கா இயன்றதாக இருக்குமா, முடியுமான்னு போகாதீங்க, இயன்றதாக இருக்குமா, அது குட்டு. ரெண்டாவது, ரிக்வஸ்ட் பண்ணி ஒருத்தர் கேட்கும்போது என்ன ஆகிடுது, கேன்னா சாதாரணமாக அது செய்ய முடியுமானா கேன் யூ டூ இட்னு சொல்லிடுறோம். குட் யூ டூ இட்னா இயன்றதாக இருக்குமா, கொஞ்சம் பொலைட் ரிக்வஸ்ட்டாக இந்த இடத்துல வந்து குட்டு நம்ம பயன்படுத்திக்குவோம். ஐ கான்ட் ஃபினிஷ் திஸ் ப்ராஜெக்ட் பை டுடே. இன்றைக்குள்ளே என்னால் முடிக்க, டைம் ஓவர் ஆகிடுச்சு, இன்றைக்குள்ளே என்னால் முடிக்க இயலவில்லை. ஐ கான்ட் ஃபினிஷ் இட் பை 5 o'clock. என்னால் 5 மணிக்குள்ளே முடிக்க இயலவில்லை. ஐ குடின்ட் ஃபினிஷ், நான் முயற்சி பண்ணினேன் ஆனால் என்னால் இயன்றதாக இருக்கவில்லை அப்படின்னு சொன்னால் ஐ குடின்ட் ஃபினிஷ் திஸ் ப்ராஜெக்ட் பை 5 PM. இதுதான் ரெண்டுக்கும் உள்ள டிஃப்ரென்ஸு, காண்ட்டுக்கும் குடின்ட்டுக்கும். இஃப் யூ வாண்ட் டு ஆஃபர் சம் ஹெல்ப் டு சம்படி யூ கேன் மேக் யூஸ் ஆஃப் திஸ் வேர்ட் கேன் ஆல்சோ. கேன் ஐ ஹெல்ப் யூ சொல்கிறோம்ல, நான் உனக்கு உதவலாமா. அப்போ யாருக்காவது நம்ம உதவி செய்யணும்னு நினச்சா கூட அந்த கேன் போட்டு அந்த சென்டென்ஸை நம்ம ஃபார்ம் பண்ணலாம். கேன் ஐ ஹெல்ப் யூ, நான் உனக்கு உதவி செய்யலாமா. கேன் ஐ டூ இட் ஃபார் யூ, நான் உனக்காக இந்த காரியத்தை செய்யலாமா, இந்த வேலையை செய்யலாமா. அதுக்கும் நம்ம கேன் பயன்படுத்த முடியும். குட் வந்து சஜஷனுக்கும் பயன்படுத்தலாம் நம்ம. ஐ குட் மேக் சம் வீடியோஸ் இன் இங்கிலீஷ் அண்ட் ஹெல்ப் யூ டு ஸ்பீக் இங்கிலீஷ் ஃப்ளூவெண்ட்லி. அந்த மாதிரி உள்ளது தான் ஒரு எக்ஸாம்பிளாக நீங்கள் வச்சுக்கலாம். ஐ குட் மேக் வீடியோஸ் ஃபார் யூ அண்ட் மேக் யூ ஸ்பீக் இங்கிலீஷ் ஃப்ளூவெண்ட்லி. அப்போ குட்டு இந்த மாதிரி பயன்படுத்தலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி வந்து நிறைய எக்ஸாம்பிள்ஸ் பார்த்துருக்கோம். கேனு, குட்டு. வேறு டாப்பிக்கோட மீட் பண்ணுவோம். டில் தென், பை, see you.